அஞ்சாவது இடத்துல அங்காமல் மூவி. சாரிக்கு ஜாக்கெட் போடாத ஒருத்தங்க அவங்களோட பையன் டாக்டர் முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க. அவருக்கு கல்யாணம். அந்த டாக்டர் மகன் அவங்க அம்மாவை சாரிக்கு ஜாக்கெட் போட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. இந்த மாதிரி சிம்பிள் தீம்ஸ் நிறைய மலையாளங்களை பார்த்துருப்போம். ஆனா தமிழுக்கு இது புதுசு. இந்த படத்துக்காக கீதா கைலாசம் படம் வெளிவரதுக்கு முன்னாடியே மெல்பர்ன், நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் 2 இயர்ஸா நிறைய படங்கள்ல நடிச்சு அவங்க வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வர், அமரன் அப்படிங்கிற மாதிரி படங்கள்ல லாஸ்ட் இயரும், இந்த வருஷம் மாமன், இட்லி கடை போன்ற படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் யதார்த்தமான ஸ்கிரீன் பிளேயும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் தான். 4வது இடத்துல சிறை. வருஷ கடைசியில் வந்த ஒரு நல்ல படம். விக்ரம் பிரபு, அக்ஷய்குமார் நடிச்ச இந்த படத்தை ஸ்கிரீன் பிளேயும் கதையும் டானாக்காரன் தமிழ் எழுதியிருக்காரு. டானாக்காரன் மாதிரியே இதுவும் போலீஸ் சப்ஜெக்ட். போலீஸ் கைதிய கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது இத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிற விஷயத்த ரொம்பவே சூப்பரா சொன்ன படம். இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் இதோட ஸ்கிரீன் பிளே. லாஸ்ட் 20 மினிட்ஸ் தவிர படம் பூராவே என்கேஜிங்கா இருக்கும். லாஸ்ட் 20 மினிட்ஸும் போர் அடிக்காம தான் போகும். ஆனா கொஞ்சம் யூஸ்வலா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் இந்த படம் இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள்ல ஒண்ணு. 3வது இடத்துல மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்துடைய ஸ்டார் யாருன்னா காளி வெங்கட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை நம்மளை கண்டினியூஸா என்கேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கும். இந்த படத்துலயும் சில ஸ்கிரீன் பிளே லாக்ஸ் இருந்தாலும் இந்த படம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் படங்கள்ல ஒண்ணு. இந்த படத்துல கிளைமேக்ஸை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது வாய்ஸ் ஓவர்ல வரக்கூடிய சத்யராஜோட டைலாக் நம்மளை எல்லாரையும் உருக வைக்கும். அப்படிப்பட்ட யதார்த்தமான படம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. நிறையவங்க நோட்டீஸ் பண்ணனாலும் இது இந்த வருஷத்தோட ஒரு ஜெம் ஆஃப் மூவி. 2வது இடத்துல டிராகன். பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு முன்னாடி லவ் டுடேயும் இதுக்கப்புறமும் டியூடும் நடிச்சார். அது ரெண்டுத்துலயும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த படத்துல என்னன்னா இந்த படத்தோட மொராலிட்டி. அதுக்கு காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த ஓமை கடவுளையும் இதே மாதிரி மாரலி சூப்பர் சப்ஜெக்டா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு பே ஆஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த படத்துடைய பே ஆஃப் நம்மளை ஹாப்பியாக்கி தியேட்டர் விட்டு வெளியே போக வைக்கும். அதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துல மிஸ்கின் ஒரு முழு நேர நடிகரா அவர் மாறின படம் தான் இந்த டிராகன். 1வது இடத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் வரக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ரொமோஷன்ஸ் நல்ல விதமா மக்கள் போய் சேர்ந்துருந்துச்சு. பட் அது மட்டுமே இந்த படம் ஜெயிச்சதுக்கான காரணம் கிடையாது. ஒவ்வொரு சீனும் இப்படிதான் நடந்து முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அது வேற விதமா நடக்கிறதும், இப்படி நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அதே மாதிரி முடியறதும் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. பிளஸ் இந்த படத்துல நடிச்ச சின்ன பையன், அவங்க அம்மாவா நடிச்ச சிம்ரன், சசிகுமார் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் உச்சகட்டமா இருந்துச்சு. இந்த படமும் டிராகன் படமும் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்ததுனால இந்த படங்கள் எல்லாமே மக்கள் தியேட்டர் போய் கொண்டாடி தீர்த்துட்டாங்க.